ஒரு மூத்த அரசியல் தலைவர், முதிர்ச்சியான ஒரு அரசியல் தலைவர். இன்றைய நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன் கூட அப்படி சொல்லலாம். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படி கூறியிருக்க வேண்டாம். அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அவர் தவிர்த்திருக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நமது கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களை சொன்னபடி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் அமைச்சரவையில் இடம் தந்திருக்கிறார். இன்னைக்கு வன்னியரசு தோழருக்கு அமைச்சரவை இடம் கிடைத்திருப்பது வன்னியரசு தோழர் என்ற ஒரு தனி மனிதருக்கு கிடையாது. அது நீண்ட நெடுங்காலமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு அங்கீகாரம். இன்னைக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இத்தனை ஆண்டுகள் சுதந்திரத்துக்கு பிறகு முதல் முறையாக அமைச்சரவை இடம் பிடித்திருக்கிறது என்பது குரலற்றவர்களுக்கு குரலாக ஒழிப்பதற்கான அடையாளம். அப்ப கூட்டணி என்ற பேரில் அவர்களினுடைய முதுகில் ஏறி சவாரி செய்துவிட்டு வாக்குகளை மட்டும் வாங்கிவிட்டு அவர்களுக்கான அங்கீகாரத்தை இத்தனால் தராம இருந்தாங்க. வரலாற்றிலே முதல் முறையாக தமிழக அரசியலில் அதை மாண்புமிகு முதல்வர் சி ஜோசப் விஜய் அதை நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். உங்கள் மூலமாக அவருக்கு நான் மீண்டும் ஒரு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, சந்திப்போம். இன்னும் பல்வேறு தீர்மானங்கள் வர இருக்கிறது, ஆலோசனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பாருங்கள். வெயிட் அண்ட் வாட்ச். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.